அண்மை செய்தி. காவலில் வைக்கப்பட்டு சித்திரவதை வழக்குகளில் குற்றப்பிரிவு சிஐடியால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட அம்பாசமுத்திரம் முன்னாள் ஏஎஸ்பி பல்பீர் சிங் ஐபிஎஸ் இடைநீக்கத்தை தமிழக அரசு ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். தமிழக அரசின் உத்தரவிற்கான காரணம் என்ன? மேலும் விவரங்கள் என்ன? நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் பகுதியில விசாரணை கைதிகளின் பற்களை ஏஎஸ்பி பல்பீர் சிங் பிடுங்கிய விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. குறிப்பாக இந்த விவகாரம் தொடர்பாக அந்த பாதிக்கப்பட்ட கைதிகளின் வீடியோவானது சமூக வலைதளங்கள்ல பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக ஏஎஸ்பி பல்பீர் சிங்கை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். குறிப்பாக இந்த புகாரின் அடிப்படையில இந்த பல்பீர் சிங் மீது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட இந்த வழக்கானது இந்த விவகாரம் பெரும் பூதாகரமாக வெடித்தது. இது தொடர்பாக இந்த வழக்கை விசாரிப்பதற்காக தனியாக விசாரணை குழுவானது விசாரணை அதிகாரியாக அமுதா ஐஏஎஸ் நியமிக்கப்பட்டு இந்த வழக்கானது நீதிமன்றத்துல நடைபெற்று வரும் சூழல்ல இந்த பல்பீர் சிங் மீது மொத்தம் 3 பிரிவின் கீழே 4 வழக்குகளானது பதிவு செய்யப்பட்டது சிபிசிஐடியால். இந்த வழக்கானது மதுரை சென்னை உயர்நீதிமன்ற கிளையில விசாரணை நடைபெற்று வரும் சூழல்ல தற்போது ஒரு தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. குறிப்பாக சஸ்பெண்ட் செய்யப்பட்ட முன்னாள் ஏஎஸ்பி பல்பீர் சிங்க்கு மீண்டும் அந்த பதவியானது வழங்கப்பட்டு அவரது சஸ்பெண்டை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நீதிமன்ற வழக்கு நடைபெறும் காவல்துறை தரப்புல சிபிசிஐடி விசாரணையானது முடிக்கப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு இவரை நேரில் ஆஜராகி இவர் நீதிமன்றத்துல விசாரணைக்கு ஆஜராகும் நிலையில தற்போது இவரது பதவியானது மீண்டும் வழங்க இருப்பது தமிழக வட்டாரத்துல தமிழக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இவர் ஏஎஸ்பியாக 2 வருடம் காவலில் பணியாற்றி அதன் பின்பாக எஸ்பியாக பதவி உயர்வு வழங்கக்கூடிய நிலையில இவருக்கு ஏஎஸ்பி பதவி பறிக்கப்பட்டது. இந்த நிலையில தற்போது மீண்டும் இவருக்கு பதவியானது வழங்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.